திடீர்னு இப்போ எல்முருகனை வந்து கொண்டு வந்தார். ஏன்னா எல்முருகனை வந்து இப்போ லீடராக இருந்தார் தமிழ்நாட்டில். அண்ணாமலைக்கு அவர் வந்து வழி விடணும், வேறு வழி கிடையாது அவருக்கு. அவரையும் இங்கே லீடராக அவர் டிமோட்டும் பண்ண முடியாது அவரை. தேமுதிக என்ன அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பூரா வந்து ஒரு ஓட் சதவீதம் இருக்குது. கேப்டனோட உபயோகத்தால் பார்த்தோம்னா தமிழகம் பூரா வந்து அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா தேமுதிகக்கு வந்து எதிர்ப்பு ஓட்டுங்கிறது பெருசாக கிடையாது. பயங்கர இது நடந்தது. அப்போ எடியூரப்பா தான் வந்து சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து ரெக்கமெண்டட் 2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணார் அவர் எடியூரப்பா. அதெல்லாம் மீறி தான் வந்து 2 பேர் கொடுத்தாங்க ராஜ்யசபா சீட்டு, மோடியும் ஷாவும். Hi friends, a short video on why அண்ணாமலை பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை, இல்லை வெற்றியே பெறவில்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம ஆராய போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அண்ணாமலை தலைமை கீழே வந்து பிஜேபி அட்லீஸ்ட் 20-25% ஓட்டு வாங்கும் அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல. பட் அப்புறமா வந்து பார்த்தோம்னா தேர்தல் நடந்து முடிஞ்சது, ரிசல்ட்லாம் வந்தது. பார்த்தோம்னா பாஜகவோட வந்து ஓட்ஸ் பர்சன்டேஜ் வந்து அந்த அளவு எதிர்பார்த்த அளவு இது வரல. 11% கிட்ட வந்திருக்காங்க. ப்ளஸ் நம்மளை பொறுத்தவரை இன்னும் 2% கூட கூட்டிக்கலாம். ஏன்னா இப்போ பாமக உள்ளே வந்ததுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சிருக்கலாம் பாஜக இருக்குது. ஸோ எனக்கு நம்மளை கேட்டோம்னா வந்து 13% கூட சொல்லிக்கலாம் வந்து பாஜகவோட ஓட்டு. அது ஒரு முக்கியமான காரணம். பட் இன்னொன்று நம்ம அதை அப்சர்வ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தேமுதிக நல்லா ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 5% ஓட்டு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அப்படியே பரவலாக நமக்கு தெரியுது. இப்போ அதிமுக அணி வந்து பார்த்தோம்னா அட்லீஸ்ட் 22-23% வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியுது. அதுக்கு காரணம் பார்த்தோம்னா 5% ஓட்டு இவங்கள்ட்டேருந்து போயிருக்கு. தேமுதிக வந்து டெஃபரெண்டாக ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. தேமுதிக என்ன அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பூரா வந்து ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குது. கேப்டனோட உபயோகத்தால் பார்த்தோம்னா தமிழகம் பூரா வந்து அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா தேமுதிகக்கு வந்து எதிர்ப்பு ஓட்டுங்கிறது பெருசாக கிடையாது. அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு பார்த்தா ஒரு ஆன்டி ஓட்ஸ் இருக்குது. இப்போ பாஜகவுக்கு வந்து ஆன்டி மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது. ஸோ அதான் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ்ன்னு போயிடுது. அதே மாதிரி பாமகவுக்கு வந்து விசிகேவோட ஓட்டு கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு கட்சிக்கும் டிஎம்கே கேட்கவே வேணாம், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து ஒரு ஆன்டி ஓட்ஸ் இருக்குது. பட் தேமுதிகவுக்கு வந்து அந்த அளவு பாதிப்பு கிடையாது. ஸோ தேமுதிகவை கொண்டிருக்கலாமா இந்த கூட்டணிக்குள்ளனா கொண்டிருக்கலாம். பட் நிறையா தியாகங்கள் வந்து பண்ணியிருக்கணும் வந்து பாஜக. அதுக்கு வந்து ரெடியாக இல்லை அண்ணாமலை. ஒரு விஷயம் நல்லது தான். பார்த்தோம்னா அவங்க டிமாண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ ஒரு கேப்டனோட மறைவு அனுதாபத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு 6 லோக்சபா சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு வரை கேட்டுட்டு இருந்தாங்க அப்போது பிரேமலதா. அப்போ வந்து டூ மச்னு தோணித்து. பட் இப்போ பார்க்கும்போது அது ஓகே தான் இப்போ நமக்கு தோணுது. பட் பிஜேபியை பொறுத்தவரை வந்து ராஜ்யசபா சீட்டுங்கிறது ஒன்லி கட்சிக்காரங்களுக்கு தான். அது நெகோசியேஷனுக்கெலாம் வந்து அவங்க வந்து இப்போதைக்கு தயாராக கிடையாது. நல்ல கட்சி நான் பெருசாக வளர்ந்து போனால் போகுது அப்படி வேணால் கொடுப்பாங்களே ஒழிய. பட் இது வரைக்கும் நம்ம வரலாறு பார்த்தோம்னா பிஜேபி வந்து ஒத்துக்கிட்டு கிடையாது. ராஜ்யசபா சீட்னு ஒன்லி ஃபார் பார்ட்டி மண்ணுக்கு தான். ஆனால் கட்சிக்காக நிறையா பேர் இருக்காங்க கட்சிக்குள்ளேயே. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அவ்வளோதான், கட்சி வந்து வளராது. மோரோவர் பிஜேபியை பொறுத்தவரை நல்லா ஒரு கொள்கை ஒன்று வச்சுருக்காங்க. தட் இஸ் ராஜ்யசபா சீட்டுங்கிறது கட்சியில் வந்து ஒரு வெட்டரனாக இருக்கிறவங்க, ரொம்பலாம் வந்து கட்சி பணி ஆற்றி இது கலைச்சி போனவங்க, யாரை நல்லா இது கட்சிக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்துக்கிட்டு யார்கிட்ட பணம் கிடையாது அவங்களுக்கு தான் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறாங்க பிஜேபியில். ஒரு சிம்பிள் தான் சொன்னோம்னா, இப்போ சமீபத்தோடலாம் சொன்ன பார்த்தோம்னா இந்த கேரளாவில் வந்து ஜார்ஜ் குரியன் ஒருத்தர் வந்து மினிஸ்டராக இருக்கார். ராஜ்யசபாலேருந்து தேர்ந்தெடுக்க போகிறாரு. அவர் பண்ண போகிறாங்க. அவர்னா பார்த்தா 1980 கட்சியில் இருக்கார். அவர் 44 வருஷமாக இருக்கார் கட்சியில். இப்போ தான் கேரளாவில் வந்து எம்பி வந்திருக்காங்க ஃபஸ்ட் டைம். கேரளாலேருந்து சுரேஷ் கோபி வந்திருக்காரு. அதுக்கு முந்தைய வரைக்கும் கேரளா அவ்வளோவா பசங்க கிடையாது. பட் இருந்தாலும் கட்சிக்கு வந்து விசுவாசமாக இருந்தால் மைனாரிட்டியாக வந்திருக்காரு. மைனாரிட்டி செல்ல உறுப்பினர் இருந்திருக்காரு கேரளாவில். ஸோ கட்சிக்கு வந்து உழைச்சிருக்காரு. கரெக்டாக வந்து ரிவார்ட் பண்ணி அவரை வந்து மினிஸ்டராக்கி இது பண்ணுறாங்க, மோடி பண்ணுறாரு. அவரே சொல்கிறார் ஒரு பேட்டியில், நான் மினிஸ்டராகவே எனக்கு தெரியாது, எனக்கு விருந்து கூப்பிட்டாங்க டெல்லிக்கு, நான் போனேன், விருந்து சாப்பாடு போட்டாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க, அப்போ எனக்கே தெரியும் நான் மினிஸ்டராக போகிறேன். அப்போ தான் வைஃப் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் அவருக்கே தெரியாது மினிஸ்டராக போகிறோன்னு. இது மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறது தான் வந்து மோடியோட இது பாணி. இதுக்கு முந்தையே பார்த்தோம்னா கர்நாடகாவிலேருந்து ஒரு கொரோனா டைமில் 2 தொண்டர்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாரு மோடி. நம்ப மாட்டீங்க, அப்போ வந்து பயங்கர இது நடந்தது. அப்போ எடியூரப்பா தான் வந்து சீஃப் மினிஸ்டர்.
அவர் வந்து ரெக்கமெண்டட் 2 பேர் ரெக்கமெண்ட் பண்ணார் அவர் இவர் எடியூரப்பா. அதையெல்லாம் மீறி தான் வந்து 2 பேர் கொடுத்தாங்க ராஜ்யசபா சீட்டு, மோடியும் ஷாவும். அவங்க வந்து பார்த்தோம்னா கர்நாடகா 1980 கட்சியில் இருக்காங்க. அவங்க பாவம் ரொம்ப கட்சிக்காக நிறையா உழைச்சி ஓடா தேஞ்சு போனவங்க தான் அவங்க 2 பேருமே. அதில் வந்து ஒருத்தர் வந்து காலம் ஆகிட்டார் கொரோனானால். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ கொடுத்தாரு அவர் வந்து கட்சிக்கு யார் விசுவாசம் பண்ணணும் அவங்களுக்கு தான் வந்து ராஜ்யசபா சீட்டுங்கிறது முடிவாக தீர்மானமாக இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ கூட போட்டுருந்தோம். அப்போ நம்ம ஒரு அந்த லிங்க்கோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோன்னா. பட் அவ்வளோ விசுவாசத்துக்கு தான் வந்து மோடி ஷா வந்து அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா வந்து தே ஆர் நாட் ரெடி டு காம்ப்ரமைஸ் ஆன் தட். ஸோ அதனால் அவங்க டிமாண்டு வந்து பயங்கரமாக இருந்தது தேமுதிகவுக்கு. பட் தேமுதிக என்ன கேட்டோன்னா இங்கே அட்லீஸ்ட் இங்கே வந்துலாம் அட்லீஸ்ட் அப்புறமா வேணால் போனால் போகுதுன்னு கொடுத்துடலாம். மோடி சப்போஸ் ஓட்டு பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து பரவாயில்ல வேணால் கொடுத்துடலாம், டிமாண்ட் பண்ணி எங்கேயானு கொண்டு வந்துருக்கலாம். பட் முதல்ல டிமாண்ட் வச்சதுனால வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கல ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு. ஸோ என்ன கேட்டால் வந்து இவங்கள விட டிஎம்சியை விட பார்த்தோம்னா வந்து தேமுதிக வந்து பிஜேபிக்கு உதவி இருக்குன்னு தோணுது. ஏன்னா 2014 கூட பார்த்தோம்னா வந்து எல்லா ஊர்லேயும் போய் கேப்டன் வந்து பிரச்சாரம் பண்ணார் பிஜேபிக்காக. அவர் கட்சி ஜெயிக்கலாம் கூட வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் 2 சீட்டு வந்து என்டிஏக்கு வந்தது. அப்போது அன்புமணி ஜெயிச்சார், சவுத்தில் வந்து இவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சுட்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி இதுக்கு கூட்டணிக்கு வந்து விசுவாசமாக இருந்தார் இது தேமுதிக. அதே மாதிரி பார்த்தோன்னா அப்போவே தேமுதிக பாமக நிறையா முட்டல் மோதல் நிறையா இருந்தது. இப்போ பெரிய வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக சொல்லலாம் வந்து பிஜேபியை பொறுத்தவரை 2 பேரும் ஒரே கூட்டணியில் வந்து கொண்டு சொல்லுவாங்க. ரெயின்போ கூட்டணியும்பாங்க. அப்போது வானவில் கூட்டணின்னு பேசிக்கிட்டாங்க அப்போது. பட் இதனால் அது உண்மை தான். பட் இருந்தாலும் வந்து கொண்டர முடிஞ்சது பிஜேபியால் கொண்டு வந்து இது பண்ண. அவங்களுமே 2 சீட் 5 சீட் கண்டஸ்ட் பண்ணி 2 ஜெயித்தாங்க. அப்போ பிஜேபி 1 ஜெயித்தாங்க, இப்போ பாமக 1 ஜெயித்தாங்க. அந்த மாதிரி டெஃபினட்டாக வந்து ராஜ்யசபா சீட்டுங்கிறது கட்சிக்கு விசுவாசிகளுக்கு தான் வந்து பிஜேபியோட பாலிசி. அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ் பிஜேபியை பொறுத்தவரை. அதே மாதிரி இன்னொரு பேச்சுக்களை போகுது, அண்ணாமலைக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அப்படி. இதுதான் மெயின் காரணம். ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிறது பிஜேபியை பொறுத்தவரை யாரால் வந்து கட்சி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியாதோ முதுமை அடைந்தவர்கள், கட்சி விசுவாசிகள், இவங்களுக்கு தான் வந்து ராஜ்யசபா சீட்டு. ப்ளஸ் திடீர்னு இப்போ எல்முருகனை வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா எல்முருகனை வந்து இப்போ லீடராக இருந்தார் தமிழ்நாட்டில். அண்ணாமலைக்கு அவர் வந்து வழி விடணும், வேறு வழி கிடையாது அவருக்கு. அவரையும் இங்கே லீடராக அவரை டிமோட்டும் பண்ண முடியாது அவரை எல்முருகனை. அது வேறு மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துரும் கட்சிக்குள்ளே, முணுமுணுப்பு வந்துடும். ஸோ அவரை வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கி ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவரை வந்து அனுப்பிச்சா. பட் அவருமே பார்த்தோம்னா கட்சியில் விசுவாசி தான் அவர் எல்முருகன். அவர் வந்து நேற்றுக்கு வந்து ஆள் கிடையாது ராஜ்யசபா சீட்டை பொறுத்தவரை. ஸோ அந்த மாதிரி கட்சிக்கு யார் விசுவாசி வந்து ஒரு மினிஸ்டர் இது பண்ணோம், முதுமை அடைந்தவர்கள், ரொம்ப நாளாக வந்து யார் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண முடியாதோ அவங்களுக்கு தான் ராஜ்யசபா சீட்டு பிஜேபியில் தராங்க. மற்றவங்க யாருக்குமே அவங்க தயாராக இல்லை. அதுதான் நல்லா தெரியுது. ஆனால் தேமுதிக வந்து ஒரு லாபமாக இருந்திருக்கலாம் இந்த கூட்டணிக்கு, அவங்களும் வந்து பேராசப்படாமல் வந்திருக்கலாம். பட் என்னமோ அதிமுகவோட இது பண்ணித்த ஓட்டு எண்ணிக்கைக்கு வந்து உதவிட்டாங்களான்னு தோணுது. ஸோ அடுத்த மூவ் ப்ராபப்ளி நம்ம கேட்டோன்னா வந்து பிஜேபி வந்து தேமுதிக உள்ளே இழுக்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கும்னு தோணுது. பண்ணாங்கன்னா இன்னும் எதிர்காலத்தில் எஃபெக்ட் ஆகணும். முறவரை வந்து அவங்க வந்து தேசிய சிந்தனை உடைய கட்சி தான் இது தேமுதிக. அதனால் பிஜேபிக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து இப்போ ஓட்டு சதவீதம் வந்து ஒசரணும், இது பண்ணணும், கூட்டணியை வலுப்படுத்தணும் அப்படின்னா டெஃபினட்டாக தேமுதிகவை உள்ளே கொண்டுறது தான் பெட்டரு. பட் ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போகிறாரா இல்லையான்னு தெரியாது எடப்பாடி. அதை பொறுத்து தான் அவங்க அடுத்த மூவ் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் இருந்தாலும் இது வந்து வேறு வழி கிடையாது. அண்ணாமலை வந்து இன்னும் பார்ட்டி இன்னும் க்ரோ பண்ணுறதுக்கு நிறையா இன்னும் உழைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தோல்வி தோணுது. ஸோ பட் அதிமுக அந்த அளவு வந்து வீக் ஆகலை. பட் அவங்க ஓட்டு பர்சன்டேஜ் வந்து 18% நின்று போயிடுச்சு. கரெக்டாக ஆர்டியோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக வந்து நிரூபணம் ஆச்சு. அதில் முன்ன ஒன்று சொல்லியிருந்தார் ஆர்டி வந்து ஒரு பேட்டில் சொல்லியிருந்தார், ரவீந்திர சாமி சொல்லியிருந்தார் மாதிரி ஏடிஎம்கே 18% வாங்காது அப்படின்னா கரெக்டாக அது நிரூபணம் ஆச்சு. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை தேமுதிகவோட கூட்டணி பலம் வந்து கொஞ்சம் ஓட்டை வந்து கீழ்த்து வந்திருக்கு அதிமுகவுக்கு. அந்த விஷயத்தில் வந்து தேமுதிகவை சின்சியராக வந்து அவங்க வந்து உழைச்சிருக்காங்க. அதை வந்து கட்டாயமாக நம்ம பாராட்டியே தேரணும். காணொலியை காண அவனுக்கு நன்றி. ஜெய்ஹிந்த்.